நண்பர்களே, நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசரை வெறித்தனமா பயன்படுத்தக்கூடிய நபரா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். சமீபத்தில் கூகுள் குரோம் ப்ரௌசருக்காக பிரத்யேகமா 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஏஐ பேஸ்ட் ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்தணும்னா மொபைல் தேவையில்லைங்க. உங்க கையில லேப்டாப்போ இல்ல டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ இருந்துச்சுன்னா இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் நீங்க பயன்படுத்தலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய வெப்சைட் உங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக கூகுளோட குரோம் ப்ரௌசர் வழியாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டைப் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க. அதுக்கு பதிலாக உங்களுடைய டயத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்காக கூகுளோட குரோம் ப்ரௌசரில் பிரத்யேகமாக குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேபையும் நீங்கள் குரூப்பில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் செட் பண்ணும்போது அதுக்கு எடுக்கக்கூடிய டயத்தை பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா புதிய ஏஐ ஃபீச்சர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த டேப் குரூப்பை கூட ஆட்டோமேட்டிக்கலி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் டேப் ஆர்கனைசர்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஈஸியாக போயிட்டு என்னென்ன வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுமோ விசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டேப்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணியே இந்த டேப் ஆர்கனைசர் வந்து செயல்படும். இது முழுக்க ஏஐ பேஸ்ல வந்து இயங்குறதுனால இந்த அற்புதமான செட்டிங்கை கூகுள் குரோம் ப்ரௌசருக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. தற்சமயம் இந்த செட்டிங் யூஎஸ்ல மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. அங்க அறிமுகப்படுத்திட்டாலே அடுத்தடுத்து எல்லா நாடுகளிலேயும் அதை விரிவுபடுத்துவாங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் அந்த அற்புதமான செட்டிங்கை அனுபவிக்கலாம் கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கூகுளோட குரோம் ப்ரௌசருக்காக கடந்த வருஷம் இதே கூகுள் என்ன பண்ணாங்கன்னா ஏஐ பேஸ்ட்ல வால்பேப்பர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுவும் ஆண்ட்ராய்டு 14 சப்போர்ட்ல பிக்சல் 8 டிவைஸ்ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அதே ஃபார்முலாவை கூகுளோட குரோம் ப்ரௌசர்லயும் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தா போதும், ஒரு அற்புதமான ஏஐ பேஸ்ட் இமேஜை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல ஒரு தீமா கஸ்டமைஸ் தீமா வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த அற்புதமான ஒரு செட்டிங் வந்து நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல பயன்படுத்தலாம். அதாங்க உங்க கையில லேப்டாப்போ இல்ல டெஸ்க்டாப்போ இருந்துச்சுன்னா ஸோ இந்த அற்புதமான செட்டிங்கை இங்க அந்த கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல தீமா செட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமல இதையும் கூடி சீக்கிரத்தில் உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல வெப்ல பார்க்கலாம். ஃபைனலி மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கூகுள் தரப்புல இருந்து கூகுள் குரோம் ப்ரௌசருக்கா. இதுவும் ஒரு ஏஐ பேஸ்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஜிமெயிலை பயன்படுத்திருந்தீங்கன்னா அதுல ஆங்கிலத்தில் லெட்டரை கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு நிறைய கிராமர் மிஸ்டேக்லாம் வரும். ஸோ இது தவிர்க்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணாங்கன்னா ஜிமெயிலில் பிரத்யேகமான ஏஐ பேஸ்ட் செட்டிங் அறிமுகப்படுத்தாங்க. ஒரு சில வரிகளை நீங்க என்டர் பண்ணாலே போதுமானது. அதை படிச்சு பார்த்துட்டு அற்புதமான ஒரு லெட்டர் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். தேவையில்லாத விஷயங்களை நீங்க எடிட் பண்ணி டிங்கர் எல்லாம் கொடுத்து மறுபடியும் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ இதே ஃபார்முலாவை கூகுள் என்ன பண்ணிருக்காங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர்லயே அப்ளை பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு சில உணவுகளை நீங்க சாப்பிடுறீங்க. அதுல ஒரு சில உணவுகள் உங்களுக்கு பிலோ ஆவரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல பதிவிடணும். ஸோ ஆங்கிலத்தில் பதிவிடும் போது கண்டிப்பா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூகுள் என்ன பண்றாங்கன்னா இந்த புதிய ஏஐ ஜெனரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை நீங்க பயன்படுத்தலாம். ஜஸ்ட் அந்த ஸ்பேஸான இடத்துல ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்க போயிட்டு ஒரு சில விஷயங்களை ஈஸியா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க சென்ட் பண்ண தான் செய்யணும், அவ்வளவுதாங்க. ஸோ இந்த அற்புதமான செட்டிங்கும் கூகுளோட குரோம் ப்ரௌசரை இனி வரக்கூடிய நாட்களில் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 3 அற்புதமான செட்டிங் விரைவில் நம்மளுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல வரப்போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தற்சமயம் இது யூஎஸ்ல மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. விரைவில் எல்லா நாடுகளையும் நீங்க பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு மெசேஜ் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி கேட்குறீங்களா? கீழே நிறைய பட்டன்ஸ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு, எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.